ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சோயா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நமக்கு தேவையானது சோயா. அதை எடுத்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் டேஸ்ட்டில் நல்லாவும் இருக்குங்க. எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் இதை ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் எடுத்து இது நல்லா வடிகட்டிட்டேங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இந்த சோயாவை கழுவி இதை பிழிஞ்சும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து நான் சிக்கன் 65 பொடி போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தாங்க. ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சோயா சங்க்ஸை தூக்கி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறணுங்க. ஸோ இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் ஊறினாலே நமக்கு போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சோயா சங்க்ஸை தூக்கி அதில் போட்டுடலாங்க. ஸோ தட் நல்லா பொரிஞ்சு வருங்க. யாருக்கெல்லாம் சோயா பிடிக்குமோ அவங்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா